ஆள வந்தாரை நம்பி மோசம் போனோமே. அவருக்கு அந்திம காலத்தில் புத்தி பேதலிச்சுடுத்தோ. நல்ல வாரிசு. வடக்குத்திக்காரனுக்கு ஏது ஆச்சாரம்? சோமயாஜி குலமாம். யாருக்கு தெரியுமா? பிறவியிலேயே மார்த்தன். செட்டிக்குடி நம்பி அவன் முதல் குருவான். திருக்கச்சி நம்பியா? ஆமா. பெரிய நம்பி அடுத்த குரு. இப்போது சிஷ்யனுக்கு சிஷ்யன். பெரிய நம்பி கையில் என்ன மறைத்து கொண்டு போகிறார்? அவரை தொடர்ந்து போய் பாப்போமா? என்னை தொட்டு தூக்கி விட்டீர்களே. மாரநேர் நம்பி, ஆள வந்தாரின் சிஷ்யர் நீங்கள் இப்படி சொல்லலாமா? உண்மையான வைஷ்ணவனுக்கு ஏது ஜாதி? நாராயணா, அரங்கன் பிரசாதம் சாப்பிடுங்கள், எல்லா நோயும் பறந்துவிடும். பெரிய நம்பி குருவை மிஞ்சிய சிஷ்யனா, சிஷ்யனை மிஞ்சிய குருவா? புரியவில்லை. என்ன புரியவில்லை? அந்த மகா பெரியவர் அவன் என்ன ஜாதி? நீரும் நானும் என்ன ஜாதி? ராமானுஜரே, உங்கள் ஜாதியை பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிராமணர்கள். நானும் இவரும் பெரிய நம்பியும் மனுஷ ஜாதி. உங்கள் ஜாதியை பற்றி எங்களுக்கு தெரியாது. என்ன கிண்டலா செய்கிறீர்? எது சுவாமி கிண்டல்? அப்படியானால் நீங்கள் மனுஷ ஜாதி இல்லையா? உங்கள் குருவா சிஷ்யரா இந்த பெரிய நம்பி? அரங்கனின் முதல் தீர்த்தம் சேரியனங்களுக்குத்தான் என்கிறார். என்ன சொல்கிறீர்? அப்படியா? அரங்கனுக்கு உகந்த காரியம். ராமானுஜரே, நீங்கள் செய்வது இறைவனுக்கு அடுக்குமா? இந்த ஜாதியில் பிறந்தவனை. யார் சுவாமி இழிந்தவன்? வேதம் வகுத்த வியாசர் செம்படவர் தானே?
திருப்பாணாழ்வார் மீது கல்லெறிந்தீர்கள். பிறகு என்ன ஆயிற்று? ஆழ்வாரும் இவனும் ஒன்றா? பெரிய பெருமானின் ஸ்ரீவத்சாம்சமாய் பிறந்த பாணநாதர் அவர் பிறந்த தாழ்ந்த குலத்திற்கு விதிவிலக்கு. தவிர்க்க முடியாததை விதிவிலக்காய் கொண்டு மனசமாதானம் அடைவது உங்கள் வழக்கமாக போய்விட்டது. ஆனால் என் அகராதியில் விதிவிலக்கு என்று ஏதுமே கிடையாது. அனைவருக்கும் ஒரே தர்மம். இதுதான் என் கொள்கை. வெட்டி பேச்சு எதற்கு? பெரிய நம்பியை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப் போகிறோம். உங்கள் உபதேசம் அவருக்கு உதவப் போவதில்லை. என் உபதேசம் உதவி இருப்பதால் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய நன்மையை செய்திருக்கிறீர்கள். என்ன நன்மை? உங்கள் சகவாசம் இனி அவருக்கு இல்லை என்பது பெரிய உபகாரம் இல்லையா? ராமானுஜரே, இது திமிர் பேச்சு. பலனை அனுபவிக்கப் போகிறீர். வாருங்கள் போகலாம். எங்கள் பலம் உங்களுக்கு தெரியத்தான் போகிறது. பாதி சாப்பாட்டில் எழுந்து விட்டீர்கள் போல் இருக்கிறதே. சாப்பிட்டு முடியுங்கள். என்னால் உங்களுக்கும் பெரிய நம்பிக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சாப்பிடுங்கள். மாரநேர் நம்பி, தன் மீதே கழிவிறக்கம் என்பது பெரிய வியாதி. அது கூடவே கூடாது. வழி வழியாக வந்த இந்த ஜாதி உணர்வு அவ்வளவு சுலபத்தில் போய்விடும் என்று நம்புகிறீர்களா உடையவரே? இப்படி இருப்பது தவறு என்று உணர்ந்து சும்மா இருக்க முடியுமா? நம்மளவில் முயல்வோம். நாம் முயற்சி செய்யவில்லை என்ற குறை இருக்கக்கூடாது. எனக்கோ பெரிய நம்பிக்கோ நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் கடமைப்பட்டிருக்கிறார்கள். எங்கே பாடுங்கள் அந்த பாசுரத்தை. பொலிக பொலிக. பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமக்கிங்கு யாதொன்றுமில்லை. கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடியொழி தர கண்டோம். மலிய புகுந்து இசை பாடி ஆடியொழி தர கண்டோம். ஆடியொழி தர கண்டோம். கடல் வண்ணன் பூதங்கள் யார்? நாமா? அவர்களா? நாம் தான். நிச்சயம் நாம் தான். எல்லாரையும் வைஷ்ணவர்களாக்கி விடுவதுதான் ஜாதிகளை ஒழிக்க ஒரே வழி. நெல் பயிரிட்டால் புல் தானே தேயும். மாரநேர் நம்பி, நீங்கள் இனி இந்த சேரியில் உள்ள அனைவருக்கும் பிரபந்தத்தை பாட கற்றுத்தாருங்கள். அரங்கன் குடியேறி விடுவான். உடையவரே, உங்கள் வார்த்தைகள் எனக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் தருகின்றன. வாருங்கள் போகலாம். பிராமணர்கள் உங்கள் வீட்டிற்கு போயிருக்கக்கூடும். இது யார் செய்த வேலை? முல்லை பரப்பி இருக்கிறார்களே, எதற்காக இந்த பகிஷ்காரம்? அரங்கா, பதில் சொல். அத்துளாய், உன் பக்தை நான் கேட்கிறேன், பதில் சொல். உடையவர் சிஷ்யை நான், எதை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன். அரங்கனை கேட்காதே, எங்களை கேள் சொல்கிறோம். உன் தந்தை சேரி ஜனங்களை தாயாதியாக்கி கொண்டிருக்கிறார். இது அக்ரஹாரத்துக்கு அவமானம். காஞ்சிபுரத்தான் ஸ்ரீரங்கத்தை நாசமாக்கி கொண்டு வருகிறார். மாரநேர் நம்பி ஒரு உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவர். அவருக்கு படைக்கும் உணவு
அரங்கனுக்கு அளிக்கும் அமுது. எதற்கு சிரிக்கிறீர்கள்? இனி உனக்கும் உன் தந்தைக்கும் மாரநேரி நம்பி இருக்கும் மாளிகையில் தான் சாப்பாடு. அக்ரஹாரத்து பிராமணர்கள் உங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். இனி நீங்கள் கோவிலுக்குள் நுழைய முடியாது. நான் அரங்கனை நியாயம் கேட்பேன். உங்கள் மிரட்டலை கண்டு அஞ்ச மாட்டேன். அரங்கனை எப்படி நியாயம் கேட்பாய்? கோவிலுக்குள் உன்னை அனுமதித்தால் தானே. அரங்கன் கோயிலுக்குள் மட்டும் இல்லை, என் இதயத்தில் இருக்கிறான். மாறனை நம்பி இசையில் இருக்கிறான். நாங்கள் அரங்கனை கற்பகத்தில் மட்டும் வைத்து சிறை செய்யவில்லை. எங்களுக்கு பிரபஞ்சமே இறைவன் இருக்கை. வியாப்தி சௌகரியத்துடன் அந்தர்யாமியாக அவன் இருக்கிறான். இருக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நாங்கள் போட்டிருக்கும் தடையை மீறி பிராமணர்கள் யாரும் தொடர்பு கொள்ள மாட்டார்கள். நீங்கள் தான் பிராமண சமூகம் என்றால் உங்கள் தொடர்பு எங்களுக்கு தேவையில்லை. இது ராமானுஜர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அவ்வளவு திமிரா உனக்கு? இல்லை, அவ்வளவு தன்னம்பிக்கை. நாளை உற்சவமூர்த்தியின் புறப்பாட்டின் போது அரங்கனை நீதி கேட்பேன். என்ன செய்வாய்? அவனால் எங்களுக்கு நீதி வழங்காமல் ஒரு அடி கூட மேலெடுத்து வைக்க முடியாது. இது சத்தியம். நிறுத்துங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள். இதை தாண்டி உன்னை போக விட மாட்டேன். பயமுறுத்துகிறாயா? உங்களுடன் நான் பேசவில்லை. யாருடன் பேசுகிறாய்? அரங்கனுடன். நீ என்ன பைத்தியமா? அரங்கா, பதில் சொல். உன் பெயரை சொல்லி என் தந்தையை இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். இது நியாயமா? உன் தந்தை தான் பிராமண குலத்தையே அவமானப்படுத்தி இருக்கிறார். ஜாதியில் கடையனுக்கு அரங்கனின் அமுதா? அரங்கா, இவர்களிடம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஜாதி கிடையாது என்று சொல். நம்மாழ்வார் அருளிச் செயலை நினைவுபடுத்து. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேனும் அவர் கண்டே பயிலும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளும் பரமரே பயிலும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளும் பரமரே ஆளும் பரமரே. நம்மாழ்வார் கொண்டாடும் பரமர்கள் ஜாதியில் கடையர்களா? அரங்கா, கேளிவர்களை. ஜாதியை கற்பித்தது யார்? நீயா? இவர்கள் தானே. நாங்கள் கற்பிக்கவில்லை. கரும பலனினால் வருவது ஜாதி. கொடியவினை செய்ய வேணும் யானே என்னும், கொடியவினை தீர்ப்பேனும் யானே என்னும் என்று இறைவனே சொன்ன பிறகு கரும பலன் என்று சொல்லுகின்றீர்களே, இவ்வளவுதானா உங்கள் பாசுர அறிவு? மாறனே நம்பியை போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர் யார் இருக்கிறார்கள் உங்கள் குலத்தில்? அவரை போய் ஜாதியில் கடையவர் என்கிறீர்களே, நாக்கூசாமல். அரங்கா, இது அடுக்குமா? சமுதாயத்தில் அனைவரையும் ஓரினமாக்கி சம தர்மத்தை உருவாக்கும் உடையவன் சிஷ்யை நான் கேட்கிறேன். அரங்கா, இது அடுக்குமா? அரங்கா, இது அடுக்குமா? அந்த பொண்ணு கேட்கறதுல என்ன தப்பு? சாமியா பாப்போம் பஞ்சமன்னு சொல்லிச்சு. மாறனே நம்பி எவ்வளவு நல்லவர். அவருக்கு சோறு கொடுத்தாருன்னா பெரிய நம்பியை தள்ளி வச்சிங்க. பேச உங்களுக்கு அதிகாரம் இல்ல. ஏன் அதிகாரம் இல்லை? திருமால் பக்தன் எவனுக்கும் ஆணவத்தை தட்டி கேட்க உரிமை உண்டு. அப்படி சொல்லுங்க சாமி. நாங்க மட்டும் இல்ல,
அங்க நிக்கிற எல்லாரும் இந்த பொண்ணு பக்கம். நீங்க பெரிய நம்பி வீட்டுல இருக்கிற முள்ள எடுத்தாதான் சாமி கோயிலுக்குள்ள போகும். இவர்கள் பேசவில்லை, அரங்கன் இவர்கள் மூலம் பேசுகிறான். இது கூடவா உங்களுக்கு தெரியவில்லை? அத்துழாய் சொல்வது போல் இந்த எளியவர் மூலம் அரங்கன் தான் பேசுகிறார். அதை இப்பொழுதுதான் உணர்ந்தோம். இவர்கள் பேச்சை கேட்டு பெரிய நம்பிக்கை கொடுமை இழுத்தது தவறுதான். உடையவரே, உங்கள் பலத்தை இப்பொழுதுதான் உணர்கிறோம். உங்களின் வலிமையை இந்த பெண்ணின் மூலம் இப்பொழுதுதான் உணர்ந்தோம். அம்மா, நீ ஆள பிறந்தவள். பெரிய நம்பி நம்மவர். ஆஹா, குல தர்மத்திற்கே உலை வைத்து விட்டீர்கள். பல்லுவரைக்கு பரிந்து பேசுவனா உங்களுக்கு முக்கியமாக போய்விட்டார். திமிர் பிடித்த பெண்ணுக்கா உங்கள் ஆதரவு? அரங்கனுக்கும் சேரியில் கோயில் கட்டி விடுங்கள், அதுதான் நீதி. என்ன சிரிப்பு! நேற்று அத்தனை ஆட்கள் ஸ்ரீபெரும்புதூர்காரன் பக்கம். வேறு என்ன செஞ்சிருக்க முடியும்? அரங்கன் நடுவீதியிலே இருந்திருந்தால் யாருக்கு அவமானம்? ராமானுஜனை சமாளிக்க வேறு வழி இருக்கிறது. உறுதியான இறுதியான வழி. என்ன வழி? அவசரப்படாதீர்கள். பிராமணர்கள் கட்டி காத்த ஸ்ரீ வைஷ்ணவம் இன்று ஊர் பொது சொத்து. பல்லு பயலாம் என்று பிராமண ஆளவந்தாரை நம்பி மோசம் போனோம். அந்திம காலத்தில் புத்தி வேதனைத்ததோ. அவசரப்படாதீர்கள். வழி இருக்கிறது. நேற்று திட்டமிட்டுதான் அவ்வாறு நாடகமாடினோம். என்ன வழி? உறுதியான இறுதியான வழி. நீங்களும் உடையவன் பக்கமோ என்று பயந்தோம். அவசாரம். நல்ல திட்டம், நல்ல யோசனை. மனுநீதி சாகாது. யார் அந்த கிரிக்கேன் பெண்ணுக்கு குடை பிடித்துக் கொண்டு? வெயிலா இருக்கிறதல்லவா, தேவியின் திருமேனி கருகிவிட்டால் எது கருப்பு? உங்கள் மனமா, அவர்களுடைய நிறமா? அவன் அன்பு செய்ய தெரிந்தவன். அவன் யார் என்று தெரியுமா? தெரியாது. அகலங்கச் சோழரின் மெய்க்காப்பாளன் உறங்காவல்லி. அவள் அவன் மனைவி பொன்னாச்சி. அழகை உபாசிக்கின்றான். அது தப்பா? மனைவியாயிருந்தால் என்ன, அரங்கனாயிருந்தால் என்ன? அழகு அழகுதான். அந்த பெண்ணிடம் உள்ளழகு புற அழகு இரண்டுமே இருக்கின்றன. அவர்கள் இருவரையும் நான் கூப்பிடுவதாக அழைத்து வாருங்கள். உத்தரவு.
அரையரே, என்ன இவ்வளவு அவசரம்? உடையவரே, நேற்று உண்மையா சுவாமி? உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன்மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஏன் சோகம்? வீட்டில் ஏதாவது உடையவரே, ஏன் இப்படி? நஞ்சு கலந்த உணவு. என்னை கொல்ல அர்ச்சகர்களுடைய சதி. இந்த வீட்டம்மாளால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்ணீரை சாட்சியாக்கி உள்ளே போய்விட்டார். ஏன் இந்த சதி? அன்று உங்கள் மகள் அத்துழாய் அரங்கனை நடுவீதியில் நிறுத்தி வைத்த போது அர்ச்சகர்கள் திட்டமிட்ட சதியாக இருக்க வேண்டும். அன்றே நான் சந்தேகித்தேன். உறுதியாகிவிட்டது. மனித பிறவி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவ்வளவு சுலபமாக நான் சாக விரும்பவில்லை. இறைவன் என்னை உடனே அழைத்துக் கொள்ள விரும்பவில்லை. கோவில் அர்ச்சகர்களின் கொலை முயற்சி தோல்வியில் முடிந்தது. உங்களை கொல்ல துணிந்த அர்ச்சகர்கள் ஊரை விட்டே ஓடிவிட்டனர். இப்போதுதான் காரணம் புரிகிறது. என்ன காரணம்? குற்றமுள்ள நெஞ்சு. அவர்கள் அவ்வளவு கண்ணியமானவர்கள் அல்லர். கோவில் சொத்தை அவர்கள் களவாடி இருக்கிறார்கள். அதற்கான சான்று என்னிடம் இருக்கிறது. கொலை குற்றமும் சேர்ந்துவிட்டால் என்ன ஆகுமோ என்று பயந்து ஓடிவிட்டனர். குடை எங்கே? வெயில் இப்பொழுது சற்று தணிந்திருக்கிறது. அவர் எனக்கு குடைபிடித்து வருவது எனக்கு பிடிக்கவில்லை. அவரை என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை உடையவரே. எதற்காக தடுத்து நிறுத்த வேண்டும்? அன்புக்கு தடை உத்தரவு போட இயலாது. உறங்காவில்லி அழகை ஆராதிக்கிறவன்.
அப்படித்தானே? ஆமாம். பொன்னாச்சியின் அழகைப் போல் வேறு அழகு எதையும் நீ பார்த்ததில்லையா? இல்லை, அப்படி ஒரு அழகு இருக்கவும் முடியாது. என்னுடன் வா, காட்டுகிறேன். போய் வாருங்கள், உடையவர் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்லுவார். நீயும் வா. அரையரே, நீங்களும் வாருங்கள். அங்கே பார், அரங்கனின் கண்களை தாமரைப் பூவைப் போன்ற அளவிற்றாயினும் கடலினும் ஆழமாய் இருக்கின்றன. அப்பவளச் செவ்வாயை உற்றுப்பார். அந்த நீல மேனி, அப்பப்பா, என்ன காட்சி! அற்புதம்! நீலக்கடல் எரியுண்டது போல் தாமரை கண்கள், முகம் சுதர்சன ஆழி. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே. அண்டர்கோல் அணியரங்கன் என்ன முதினை மற்றொன்றினை காணாவே. அண்டர்கோல் அணியரங்கன் என்ன முதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ஏ புவன சுந்தரனே, பிரபஞ்சமயமாய் நிற்கிறான். நேசிக்க தெரிந்தால் பிரபஞ்சம் அழகு. பிரபஞ்சமே நாமென்று உணர்ந்தால் வேதத்துக்கு இடமில்லை. இதுவரை குறுகியிருந்த உன் பிரபஞ்சம் இப்பொழுது விசாலமாய் தெரிகிறதா? உறங்காவில்லி? ஆம் சுவாமி. சரி, வா போகலாம்.
என்ன உடையவர் இப்படி? ஆமாம், அதுதான் புரியவில்லை. நீராடிய பிறகு மறவன் தோளிலா அவர் கை இருக்க வேண்டும்? இன்னொன்று தெரியுமா? காவிரியில் நீராடுவதற்கு முன் பார்த்திருக்கிறாயா? அந்தனர் கூரசர் தோளில் கை. நீராடிய பிறகு மறவன் தோளில் மீது. அதோ உடையவர் வருகிறார். இதை பற்றி அவரையே கேட்டு விடுவோம். எது வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று அவரே சொல்லியிருக்காரே. மனத்தடை கூடாது என்பதுதானே அவர் சித்தாந்தம். கேள்வியே அறிவின் ஆரம்பம் என்பதுதானே அவரின் தத்துவம். உடையவரே, ஒரு சந்தேகம். நம் தத்துவ தரிசனம் பற்றியா? இல்லை, காவிரியில் நீராடுவதற்கு போகும் முன் அந்தனர் கூரேசர் மீது உங்கள் கை. நீராடி பரிசுத்தமான பிறகு மறவன் உறங்காவில்லி மீது உங்கள் கை. இதுதான் எங்களுக்கு புரியவில்லை. உங்களுக்கு நம் தத்துவ தரிசனமும் புரியவில்லை என்று எனக்கு புரிகிறது. தத்துவ தரிசனம் புரிகிறது சுவாமி. சித் அசித் ஈஸ்வரன். போதும். வாழ்க்கையும் தத்துவமும் வெவ்வேறல்ல என்பது உங்களுக்கு புரியவில்லை. இப்பொழுது நேரமில்லை, பிறகு விளக்குகிறேன். புது வேஷ்டியை யாரோ கிழித்து விட்டார்கள் என்று முறையிட்ட சிஷ்யர்களை உறங்காவில்லியின் வீடு சென்று திருடி வருமாறு உத்தரவிட்டார் ராமானுஜர். தனித்து உறங்கிக் கொண்டிருந்த உறங்காவில்லியின் மனைவியிடம் திருடி வந்து விட்டதை ராமானுஜரிடம் திரும்பி வந்து தெரிவித்தனர் சீடர்கள். உடையவரோ மீண்டும் உறங்காவில்லி வீடு சென்று என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து வரச் சொல்லுகிறார். உறங்காவில்லி தன்னுடையது என்ற அகந்தை இருப்பதால் தானே புரண்டு படுத்து திருட வந்தவர்களை திடுக்கிடச் செய்தாய் என கோபித்துக் கொள்வதை காண்கிறார்கள். தாங்கள் கண்டதை சொல்ல கேட்ட உடையவர் உறங்காவில்லியின் ஆணவமில்லாமையை சுட்டிக்காட்டி எது உயர்ந்தது என்று தெளிவுபடுத்துகிறார். தங்கள் சிந்தை போல் என் நெஞ்சகம் வினிது வந்து மாதவமானவர் தங்கள் சிந்தை அமர்ந்து குறைகின்ற எந்தை காணவர் இரு காரகில் புகையோங்கும் வேங்கடமவி மான் குரலான அந்தணர்க்கு என்று அடிமை தொழில் பூண்டாயே.
அதோ காணவரிரு காரகில் புகை, இதுதான் திருவேங்கடம் என்று நமக்கு அறிவிக்கும் அடையாளம். ஆழ்வார்கள் புனித பாதம் பட்ட இதுதான் வைகுண்டம். நம் சிஷ்யர்கள் யக்னேசனும் பரதனும் அஷ்ட சகஸ்ரத்தில் இங்குதான் இருக்கிறார்கள். முதலில் பரதன் இல்லம் செல்வோம். உடையவரும் அவர் சிஷ்யர்களும் வந்திருக்கிறோம். வரதன் அகத்தில் இல்லையோ? வாருங்கள் வாருங்கள், வரதன் வீட்டில் இல்லை. அதற்காக நீங்கள் திரும்பி போய்விடக்கூடாது. உடையவரே, நீங்கள் உள்ளே வந்து என்னை கௌரவிக்க வேண்டும். ஆனால் சொல்லம்மா, தயக்கம் வேண்டாம். நான் உங்கள் சிஷ்யரின் மனைவி. பெயர் பருத்திக்கொல்லை, தெரியும். உடையவர் அறியாதது எதுவும் இல்லையா? பரதனின் ஏழ்மையை பற்றியும் அறிவேன். மேலே சொல். கிழிந்த மேலாடையுடன் உங்களை சந்திக்க இதை மேலே சுற்றி கொண்டு எங்களை சந்திக்கலாம். என் இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ததற்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? பரதன் பிறப்பில் பிராமணன், கொள்கையில் வைணவன். இப்பெண் பிறப்பில் பிராமண பெண் அல்லள், கொள்கையில் வைணவ பெண். இருவரும் மணந்து கொள்வதற்கு இதுவே போதுமான காரணம். அப்படித்தானே அம்மா? இவர்கள் தாம்பத்தியத்தின் மேன்மையை நீங்களும் உணர வேண்டும். இன்று இவர்கள் இல்லத்தில்தான் நமக்கு உணவு. சுவாமி, இதுவே என் பாக்கியம். சரி, நாங்கள் நீராடிவிட்டு வருகிறோம். அதற்குள் வரதன் வந்து விடுவான் அல்லவா? வாருங்கள், போகலாம். வீட்டில் ஒரு குண்டுமணி அரிசி கூட இல்லையே. உஞ்சவருத்திக்கு சென்றிருக்கும் என் கணவர் கொண்டு வரப்போவது எங்கள் இருவருக்கே காணாது. உடையவரே உண்ண வருகிறோம் எனும் போது வேறு என்ன செய்திருக்க முடியும்? என்ன செய்வது? அப்படி செய்வது சரியா? அன்பு என்பது உடல் பற்றியதா, உள்ளம் பற்றியதா? என் கணவர் என்னை புரிந்து கொள்வார் என்றால் மற்றவர்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? சரி, அப்படித்தான் செய்தாக வேண்டும். செல்லம் இருந்து என்ன பயன்? அவள் என்னை ஏறெடுத்தும் பார்க்க மறுத்து விட்டாள். உஞ்சை விருத்தி செய்யும் பஞ்சை பிராமணன் போதும் என்கிறாளே. என்னை ஒதுக்கிவிட்டு நாதியற்ற பார்ப்பனை கைப்பிடித்திருக்கிறாள்.
பார்ப்பானின் அதிர்ஷ்டம் அவனுக்கு ஸ்ரீதேவி, அவளுக்கு மூத்தவள் எனக்கு. நான் காண்பது என்ன கனவா? நீ எப்படி இங்கே? நான் யாசிக்க வந்திருக்கிறேன். நீயா? யாசகமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. எனக்கு மளிகை பொருட்கள் வேண்டும். ஓ, திடீரென்று விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். தயவு செய்து கருணை காட்டுங்கள். இதன் விலை தெரியுமா? தெரியும். முதலில் பொருட்களை கொடுங்கள். திருந்தோம்புதல் செய்துவிட்டு பிறகு வந்து கடனை தீர்க்கிறேன். உன் கணவன் அந்த பார்ப்பனன்? அவர் புரிந்து கொள்வார். உன்னை எப்படி நம்புவது? நம்பிக்கைதான். எனக்கு வேறொன்றும் சொல்ல தெரியவில்லை. சரி, பொருட்களை கடையாள் மூலம் உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாதே. கருத்திக் கொள்ளை வாக்கு தவற மாட்டாள். அருமையான தெளிகை, வயிறு புடைக்க உண்டு விட்டேன். பரதா, உனக்குத்தான் என் பாராட்டு. இத்தனை அருமையான மனைவி திருவேங்கடவன் அருளால் உனக்கு கிடைத்திருப்பதற்கு நீ பெருமைப்பட வேண்டும். அம்மா, கிடம்பியாச்சானின் கைவண்ணத்தை நீங்கள் சுவைக்க வேண்டாமா? கிடம்பியாச்சானின் கைவண்ணமா? இத்தலிகைக்கு முன் அது எம்மாத்திரம்? உடையவர் என்னை வேலையை விட்டு அனுப்பிவிடக் கூடாதே என்று வேங்கடவனை நான் வேண்டிக் கொண்டு நிற்கிறேன். நீங்கள் இருவரும் அவசியம் திருவரங்கத்திற்கு வர வேண்டும். சரி, வருகிறோம். நாங்கள் வேங்கடவனை தரிசனம் செய்துவிட்டு திருவரங்கம் திரும்புகிறோம். ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி உன்னால் விருந்து படைக்க முடிந்தது? வீட்டில் ஒரு குண்டுமணி அரிசி கூட இல்லை. உடையவர் கொள்கை எதுவும் தந்தாரா? உள்ளே வாருங்கள், சொல்கிறேன். ஏமாற்றி விட்டால் போல இருக்கிறதே. ச்சே, பொருட்களை பிறகு தந்திருக்க வேண்டும். நான் ஒரு முட்டாள். வீட்டுத் தலைவன் தான் வாங்கிய கடனை தீர்க்க வேண்டும். பொருட்களின் விலையை கொண்டு வந்திருக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறீர்கள்? இவள் உடலைத்தான் நீங்கள் விலையாக பெற முடியும், இவள் உள்ளத்தை அன்று. அது ஏற்கனவே எனக்கு சொந்தம். இருட்டில் பிணத்தை புணர்வதைப் போல் நீங்கள் இவளை புணரலாம். எனக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை. ராமானுஜருக்கு நாங்கள் விருந்தளித்தோம்.
அதற்கு நீங்கள் உதவினீர்கள். விருந்தளித்த பேற்றுக்கு நாங்கள் தரும் விலை மிகவும் அற்பமானது. உங்களுக்கு தேவையானது இந்த உடல் தானே? எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, நான் வருகிறேன் ஐயா. சுவாமி, அம்மாவையும் அழைத்துக் கொண்டு போங்கள். தயவு செய்து போய்விடுங்கள். நாராயணா, இதுதான் நடந்தது. வணிகன் வரதனையும் அவர் மனைவியையும் திருப்பி அனுப்பிவிட்டானாம். அந்த கயவனை இறைவன் மன்னிப்பாரா? அவனை என்னிடம் அழைத்து வா. யாரை? வரதனையா? இல்லை, அந்த வணிகனை. வணிகனையா? அவன் அடிப்படை கண்ணியம் அவனை விட்டு அடியோடு போய்விடவில்லை. உண்மையான வைணவன் ஆவதற்கு தகுதி அவனிடம் இருக்கிறது.